பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவை பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்ற நீண்டகால லட்சியத்தை கொண்டுள்ளது. இதற்காகவே ஆத்ம நிர்பர் பாரத்திற்கான லட்சிய கொள்கையை நரேந்திர மோடி அரசு அறிவித்தது. அதன்படி இறக்குமதியை குறைத்தல், உள்நாட்டிலேயே அனைத்து பொருட்களையும் தயாரித்தல் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் இந்த தெளிவான அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் சென்ற ஆகஸ்ட் மாதம் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை 2020 என்ற வரைவை ஒரு சிறந்த வழிகாட்டும் ஆவணமாக உருவாக்கியது. மேலும் 2025 ஆண்டளவில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளில் ரூபாய் 35,000 கோடி ஏற்றுமதி உட்பட 1,75,000 கோடி ரூபாய் வருவாயை அடைவதே இந்த கொள்கையின் நோக்கமாகும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆவணத்தில் தெரிவித்தது. பாதுகாப்பு ஏற்றுமதியில் 2016-17 ஆண்டில் ரூபாய் 1,521 கோடி அளவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்தது. 2018-19 ஆண்டில் இந்த ஏற்றுமதி தளவாடங்களின் மதிப்பு ரூபாய் 10,745 கோடியாக உயர்ந்தது. இதன் மூலம் 700% வளர்ச்சியை கண்டுள்ளோம். இதன் மூலம் 2019 ஆண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதியாளர்கள் பட்டியலில் 19வது இடத்தை இந்தியா பிடித்தது என்று வீடியோ கான்பரன்சிங் மூலம் பாதுகாப்பு ஏற்றுமதியை ஊக்குவித்தல் குறித்த கருத்தரங்கில் பேசும்போது ஜெனரல் பிபின் ராவத் கூறினார்.